போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு வந்து 26/4/2004 கல்யாணம் ஆச்சு. என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து மேகலா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு 3 வருஷமாக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அது என்ன ரீசன்னு என்னால் வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. சரி, நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அது என்ன ஏதுன்னு தெரிய வரும்போது தான் ரொம்ப சிரமமாயிடுச்சு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட இருந்த தொடர்பு இப்போ தெரிய வந்தது. சரி, இது எல்லா ஆதாரமும் இருக்குது, கேட்டால் எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. எதனால உங்களுக்கு டவுட் வந்தது? திருநள்ளாறு போகிறதா சொன்னாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது வந்து 12ஆம் தேதி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு 8ஆம் தேதி கிளம்புறதா சொன்னாங்க. சரி, 8ஆம் தேதி போகிறதாங்க, யார் யார் போகிறதுன்னா இது மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாலும் யாரும் போகல. போனது வந்து கௌரி, மேகலா, சக்கரவர்த்தி, விஜய். எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதல் பிளானிங் வந்து 12ஆம் தேதி போட்டது. ஆனால் இவங்க திடீர்னு 8ஆம் தேதி மாற்றிருக்காங்க. சரி, ஒன்று பானாவரம் ட்ராவல்ஸ்னால் சின்ன இண்டிகா, 5 பேர் போகக்கூடிய இண்டிகா கார். அந்த வண்டி பானாவரத்தில் பேசிட்டு கௌரியும் மேகலாவும் பஸ்ஸில் போய் ஆற்காட்டில் இறங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வேறு வண்டியில் போயிட்டு எல்லாமே ஆற்காட்டில் மீட் ஆகியிருக்காங்க. இவங்க கோயிலுக்குன்னு போகிறது வந்தால் கண்டிப்பாக பையனை கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு போகல. அங்கேருந்து ஆற்காட்டிலேருந்து வண்டி வந்து ஊட்டி போயிருக்கு. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி எங்கேம்மா இருக்குன்னா, கோயிலில் இருக்கேன் அப்படின்னு. எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க, நான் மட்டும்தான் வெளியே நின்று பேசினிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, ஓகே, பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன். புதன்கிழமை ஃபோன் பண்ணேன், வண்டி ரிப்பேரு அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சுன்னா, இன்ஜின் புகை வந்துச்சு, அங்கங்கே புகை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் இப்போ பார்த்தேன். அன்றைக்கி புதன்கிழமை மதியத்தோடு அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. மொபைல் சுவிட்ச் ஆஃப். புதன் வியாழன் பண்ணவே முடியல. இந்த ஊட்டி சம்பவம் அல்லாமல் வேற ஏதாவது நடந்ததா? ஃபோன் விவகாரம் ஏதாவது இருக்கா உங்களுக்குள்ள? ஃபோன் விவகாரம் நிறைய இருக்குது. என்ன? ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய சிம் கார்டுகள் பரிமாறி இருக்காங்க, நிறைய நம்பர் வாங்கியிருக்காங்க, ஃபோனும் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, 1ஆம் தேதி நான் திருப்பதிக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி போகும்போது கூப்பிட்டேன். இவன் சொன்னால், நான் திருப்பதிக்கு வந்தால் எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரல, நான் திருநள்ளாறு போகிறேன், நீ ஒன்று சின்ன பையனிக்கிட்டும் போ அப்படின்னு சொன்னான். சரி, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனை மட்டும் கூட்டிக்கின்னு நான் திருப்பதி போயிட்டேன். நான் திருப்பதி போனது சனிக்கிழமை மதியானம், பையனை கூட்டின்னு போனது. ஆனால் இந்த செல்லுலேருந்து சக்கரவர்த்திக்கு கால் போயிருக்குது நைட் 9:30. அந்த டைமில் வந்து என் பையனை பெரியவனை எதுக்காக மேகலா குப்புகள் மட்டுக்கு அனுப்பணும். அன்றைக்கி நைட்டு மேகலாவுக்கு சக்கரவர்த்தி ஃபோன் பண்ணிவிட்டு அதே கொளுத்தங்கரை வழியாக வந்திருக்கான், உள்ளே வந்திருக்கிறான், வீட்டுக்கே வந்திருக்கிறான், அதுவும் போக என் பெட்ரூமுக்கே வந்திருக்கிறான். சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து தடுமாற்றங்கள் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா, சக்கரவர்த்தியோட வாட்ச், சக்கரவர்த்தி கைனியோட செட்டோட சாவி, இது எப்படி அந்த ரூமுக்கு, என் பெட்ரூமுக்கு வந்தது? நான் வந்து கடவுளை நினச்சி அன்றைக்கி அந்த சன்னிதானத்தில் நான் உட்காந்து நிற்கிறேன். ஆனால் இங்கே இன்றைக்கி பண்ண வேலை கடவுளுக்கே ஏற்றுக்காது மேடம். ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்டம் வரலாம், ஆனால் எது வரைக்குமோ அது வரைக்கும் தான். அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவன் தான் நான். 20 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆனதே ஒரு பிரச்சனை தான். இவங்க முத அந்த ஊருக்கு நான் பால்காருக்கு போக சொல்ல எங்கள் அப்பா எங்கள் நம்பி அந்த ஊரில் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவங்க தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரி, நான் எனக்கு பார்த்தேன், அந்த பரிதாபத்தில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி, எதுக்கும் வீட்டில் நம்ம கேட்கணும். வீட்டில் கேட்டும்போது ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா சரி இப்படின்னு வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டு நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. யார்? மேகலாங்க. என்னென்னு இது மாதிரி வந்து நான் அவங்கள தப்பாக நடந்துக்கினேன், அதனால் அவங்க வந்து அவங்க மோசமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் எப்போது 2004 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களையும் கூப்பிட்டாங்க, விசாரித்தாங்க. சரின்ட்டு, உன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வெளியே வந்துச்சுப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னாங்க. சரி, நானும் வந்து அந்த ஊர் சொல்ல கட்டுப்பட்டு, நான் ஏன்னா நம்ம அந்த ஊரில் போய் தொழில் பண்ணுறோம், சரின்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தோம். 5 வருஷம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமா நடந்த விஷயம். இவர் தான் சக்கரவர்த்தியா? இவர் தான் சக்கரவர்த்தி. ஏன்னா இன்னொரு விஷயம் கேளுங்க மேடம், எனக்கு
காது ஆப்ரேஷன் 2 காது ஆப்ரேஷன் பண்ணதுனால இந்த காது சரியாக கேட்காது. இந்த சந்தர்ப்பத்தை இவங்க நிறையவே பயன்படுத்தி நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 தடவை வந்திருக்காங்க. தெரியாமல் எத்தனை தடவைன்றது ஆண்டவன். நீங்களே கேளுங்க. ஆனால் என்னோட நிலைமை வந்து நிச்சயமாக எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்க இன்னொரு டேட் வந்து உங்க நான் கார் சொல்லிட்டேன். சாவியும் வாட்ச் எப்படி, உங்க ஷெட்டோட சாவியும் வாட்சும் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள போச்சு? ஆ? நான் வாட்ச் கட்டுற பழக்கமே கிடையாது. இது வாட்ச், சரி சாரி. எப்படி தெரியும் அவருதுன்னு? ஏன்னா இதை நானே பார்த்துருக்கேன் அவர் கையில் இருந்தது. அந்த ஊரில் தான் மேடம் நான் 10 வருஷம் வியாபாரம் பண்ணியிருந்தேன். தெரியாமல் இருக்காது மேடம். இது உங்க வாட்ச் இல்லை. உங்க மனைவிட்ட விசாரிச்சோம், உங்களுக்கு வாட்ச் கட்டுறது பழக்கம் உண்டு, உங்க ஷெட்டு சாவி கொஞ்ச நாள் முன்னாலே தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இல்லையே. அவங்க சொல்றாங்களே. இல்லை, செட்டே போட்டதில்லை மேடம். உங்க மனைவி லைன்ல இருக்கா. உங்க மனைவி பேரு குணா. ஹலோ குணா. சொல்லுங்க மேடம். குணா, உங்க வீட்டுக்காரருக்கு வாட்ச் கட்டுறது பழக்கம் இருக்காமா? இருக்கு மேடம். உங்க வீட்டுக்காரர் பேர் என்னது? சக்கரவர்த்தி. சரி, அவரோட சாவி ஏதாவது ரீசெண்டா தொலைஞ்சு போச்சா? ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க மேடம், அது வந்து நான் சரியா கவனிக்கல. என்ன சாவி? என்ன சாவின்னு தெரியல, ஏதாவது சாவி மட்டும் தொலைஞ்சு போயிருந்தது சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு நாள் இருக்கும்? தெரியலங்க மேடம், அது சொல்லி என்ன ரொம்ப நாள் ஆயிடுது. ஆனா வாட்ச் கட்டுறது பழக்கம் இருக்கு அவருக்கு. அவரு வந்து கட்டினாலும் கட்டுவார், கட்டாட்டிடுறாரு. என்ன கலர் வாட்ச் இருந்ததுமா அவர்கிட்ட? அவர் கையில இருக்கிறது வந்து பிளாக் கலர் வாட்ச் தான் எப்பவுமே கட்டுவார். டயல் என்ன கலர்? அது வந்து பூ போட்ட டிசைன் ரொம்ப கட்டுவாரு. அவர் எப்படி எடுக்கிறாரு அது பொறுத்து. சரிப்பா, சரி, தேங்க்யூ. இங்கே பாருங்க மேடம், வாட்ச் கட்டுற பழக்கமே கிடையாது மேடம். ஒரு 10 நிமிஷம் நான் அதோட வண்டி ஓட்டுறோம், டிராக்டர் ஓட்ட சொல்ல ஒரு 10 நிமிஷம், மீதி டைம் எல்லாம் செல்லில் சேவ் பண்ணிக்கலாம். வாட்ச் கட்டுற பழக்கம் உண்டு. அப்போ சாவி எப்படி தொலைஞ்சு போச்சு? சரி மேடம். சொன்னாங்களே உங்க வைஃப் போயா சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க, இதுமாதிரி செட்டு சாவியான்னு கேளுங்க. அவங்க மனைவி சொன்ன கருப்பு கலர் வாட்ச் இல்லை, அந்த டை இருக்கான்னு கேளுங்க. சாவி அந்த வாட்ச் கட்டியிருந்தேன் நான் கேளுங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கான், அந்த சாவியும் அந்த டையும் காமிங்க. உங்க மனைவி பார்த்து சொல்லிட்டாங்கங்க. உங்க மனைவி பார்த்து சொல்லிட்டாங்க. அதான் அவங்களுக்கு கேளுங்க, இந்த வாட்ச் நான் கட்டியிருந்தேன்னா அந்த சாவி அவங்களுக்கு மேடம் கேளுங்க. என் ஒய்ஃபு கேளுங்க, அந்த வாட்ச் கட்டியிருந்தேன், அந்த டை பார்த்தா கேட்டுட்டு தானே பேசுறோம் உங்ககிட்ட. உங்களுக்கு மேக்கலாக்கு என்ன கனெக்ஷன்? ஜஸ்ட் தெரியும். அது என்ன ஜஸ்ட் தெரிஞ்சா இவ்வளவு ரெக்கார்ட் மேடம், எங்க ஒய்ஃபும் அவங்களும் ஃப்ரெண்டு, வழியில் போகிறதுக்கு போவோம். சாவியும் வாட்சும் அவங்க பெட்ரூம்க்கு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன பழக்கம்? அந்த அளவுக்குலாம் பழக்கல மேடம். அப்புறம் எப்படி போச்சு? இந்த வாட்சே எந்த கிடையாது, இந்த சாவியும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சாவி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா பூட்டுவாங்க, திறப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் சாவி. எந்த சாவி அது? கொடுங்க சாவி எது? அது தான் மோட்டார் பம்ப் செட்டோட சாவி. ஷெட்டே இல்ல சொன்னீங்க. சாவி இருக்கு மேடம், அதாவது சாவி இருக்கு, ஆனா ஷெட்டுக்கு சாவி இருக்கு, ஷெட் இல்ல. ஷெட் இருக்கு மேடம், அது சாவி இல்ல, பூட்டெல்லாம் போட மாட்டோம். முதல்ல ஷெட்டே இல்ல சொன்னீங்க. அப்படி இல்லை மேடம், ஷெட் இருக்கு, நாங்க அது பெரும்பாலும் போட்ட மாட்டோம். அதாவது தேங்காய் எப்போ உடைக்கும். 8ஆம் தேதி எதுக்கு ஊட்டிக்கு போனீங்க? ஊட்டிக்கு எல்லாம் போல. வேற எங்க போனீங்க? எங்கேயுமே போல. இதுக்கு போய் சொல்றீங்க, மாட்டிக்கிட்டீங்க. இல்ல இல்ல, அவர் அத்தனை ப்ரூஃபோட வந்திருக்காரு. என்னத்த சொல்றது, 9:56 வரைக்கும் ப்ரூஃப் வச்சிருக்காரு. புள்ளி விவரமா சொல்றாரு. மானம் கப்பல் ஏறிடும். எத்தனை மணிக்கு பேசுனீங்க, எத்தனை மணிக்கு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, என்ன நம்பர்ல கூப்பிட்டு இருந்தீங்க, எவ்வளவு காசு விவகாரம் நடந்திருக்கு, என்ன வண்டியில வெளியே போனீங்க, எப்ப நீங்க கடைக்குள்ள வந்தீங்க, கடைக்குள்ள வந்து முதலாளியா உட்கார்ந்தீங்க, அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும். மேடம், எங்க ஒய்ஃபுக்கு கூப்பிட்டு கேளுங்க, நான் எதுக்கு போவேன். நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்க மனைவிட்ட போய் சொல்ல மாட்டோம். அது இல்லாம நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏதெல்லாம கேள்வி கேட்டீங்களே அதெல்லாம் கேளுங்க அவர்கிட்ட. எவ்வளோ நாள் உங்களுக்குள்ள இந்த தொடர்பு இருக்கு? 5ஆம் தேதி மாலை சக்கரவர்த்தி எத்தனை மணிக்கு ஃபோன் செய்தான்? அன்னைக்கு ஏன் குழந்தைய குப்புகள் மட்டும் மேகலை அனுப்பணும்? எத்தனை மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணோம்? 5ஆம் தேதி என்ன கிழமை தெரியலையா? தெரியல. சக்கரவர்த்தி எத்தனை மணிக்கு நீ என் வீட்டுக்கு வந்த, எத்தனை மணிக்கு நீ போன? நான் வரல, வீட்டுக்கு வரல. சரி, நீ வரலன்னா அப்போ உங்கள் கடிகாரம் சாவி மட்டும் கால் முளைச்சி நேரம் வந்துச்சு என் பெட்ரூமுக்கே.
ஏய் பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குதா? என் நிலத்தை கூட ஏமாற்றி வாங்கிட்டீங்கடா மேடம். நிலம் விற்கிறேன் மேடம், கஷ்டத்துக்காக நான் நிலம் விற்றேன், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நாய் இவளுக்கு சொல்லியிருக்கா இவன் நிலம் விற்கிறியாமன்னு கேட்டான். யார் சொன்னான்னா பாலகிருஷ்ணத்தில் பால்கார் சொன்னாருன்னா, சொல்லவே இல்லை. அந்த நாய் தான் இவன் சொல்லியிருக்கா. இப்போ தான் தெரியுது எல்லா விஷயமும். அந்த நிலத்துக்கு பணம் கொடுத்ததே அவதான். இல்லை மேடம், எனக்கு இதுக்கு மேலே என்னால் பேசுறதுக்கே முடியல. எனக்கு அந்த கால் எத்தனை மணிக்கு பண்ணியிருக்காங்க? மேகலா வந்து அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு அவங்க வீட்டில் தாம்பரத்துலேருந்து வந்து போனாங்க பார்த்தீங்களா. அன்றைக்கி 6 மணிக்கு அவள் இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்துக்கிறாங்க. 7:40க்கு அவங்க அம்மா எங்களான்னு வந்தாங்களான்னு கேட்டாங்க. வரல அப்படின்னா எல்லாம் ஊரெல்லாம் தேடினாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட்டாக மேகலா பண்ணது 11:05க்கு உனக்கு கால் பண்ணியிருக்கு. அதில் பதிவாயிருக்கு. நான் சொல்லலைப்பா, ரெக்கார்ட் சொல்லுது, அதில் பதிவாயிருக்கு. அந்த மொபைலை செக் பண்ணுறதுக்கு இங்கே வசதி இருந்தால் நான் இங்கேயே போட்டு காட்டுருவேன். புரியுதா இல்லையா? அந்த மொபைல்லேருந்து எத்தனை மணிக்கு கால் பண்ணியிருக்கேன்? 11:05க்கு உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? 11:05 என்ன டேட்டு என்ன டைம்னு தெரியலையே. அப்ப ஏதோ ஒரு நாளைக்கு அப்ப நிறைய நாள் மட்டும் ஃபோன் பண்ணாங்க மேடம். எதுக்கு? ஒரு நாள் அதாவது வீட்டில் இது மாதிரி சண்டை போட்டாங்க. என்ன வீட்டில் இது மாதிரி சண்டை போட்டாங்க, நாங்கள் ஊரை விட்டு போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே போய் சாப்பிட்றோம், அதாவது வந்து அவங்களும் இன்னொருத்தர் கௌரின்றவங்கள 2 பேரும் இதுமாரி வீட்டில் சண்டை போட்டாங்க. ஏதோ கோயிலுக்கு போனாங்கய்யா. கோயிலுக்கு போனதுனால பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டில் சந்தேகப்பட்டுக்கின்னு எங்களை அடித்து வீட்டை விட்டு தைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுமாரி சாவ போகிறோம் அப்படின்னு. அதுமாரி எல்லாம் சாவாதீங்க, 20 வேலையை நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பேசியிருந்தோம். நீங்க எதுக்கு நல்ல வார்த்தை சொல்றீங்க? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. மேடம் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மேடம். வைஃபோட ஃப்ரெண்டுனா வைஃப்ட்ட பேச போறாங்க, உங்கள்ட்ட எதுக்கு பேசுறாங்க? அவங்க 11 மணி நைட்டுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. குணா தூங்கிட்டு இருந்தேன், எங்கள் ஒய்ஃபை தூங்கியிருந்தாங்க. அது எதுக்கு உங்க நம்பருக்கு கூப்பிடணும்? எங்கள் நம்பர் தான் வச்சுருக்காங்க. ஏன் ஏன்னா நீங்க எதுக்கு வைஃபோட ஃப்ரெண்ட் எல்லாம் பேசுறீங்க நைட்டு 11 மணிக்கு? அவங்க ஃபோன் பண்ணாங்க மேடம். எதுக்கு பேசுறீங்க நீங்க? உண்மையை சொல்றதுக்கு யோசிக்கவே வேண்டாமேங்க. உண்மைதான் மேடம் சொல்கிறேன். நீங்க தான் சொல்றீங்கன்னா 11 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு. அது வந்து அவங்க சாக போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி சாகணும்? புருஷன்கிட்ட சொல்லுவாங்க. முதல்ல அந்த வாட்சை எந்தில்லை மேடம். அந்த வாட்சும் சரி சாவியும் சரி எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து அது கேளுங்க மேடம். வாட்சே கட்டுறது பழக்கம் இல்லை சொன்னீங்க. அவர் இல்லாத போது கடையில் ஏன் போய் உட்காடுறீங்க? ஒய்ஃபோட தான் மேடம் போவேன். எதுக்கு போகிறீங்க? எதனா வழியில் வாங்குறதுக்கு. என் ஒய்ஃப் வந்து நான் வந்து டிராக்டர் வச்சுருக்கேன். எதனா வெல்டிங் எதனா பற்ற வச்சுறதுக்கு எதனா மேடம். பெட்ரோல் அவளை விட்டதே தப்பு தான். அந்த நம்பிக்கைக்கு அவள் பண்ண துரோகத்துக்கு நிச்சயமாக, அதுவும் அவள் என்கிட்ட சொன்னது திருநள்ளாறு போகிறேன், சனி பகவான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போவே அவளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போதும் மேடம், விட்டதெல்லாம் போதும். இப்போ நான் கேட்குறதெல்லாம் என்னென்னா, என்னையும் என் குழந்தையும் தனியாக விட்டு சொல்லுங்கள். நான் என் குழந்தைங்களோட வாழ்ந்துக்கு தெரியும். இவளுக்காக நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை இனி இருக்கிற காலத்தில் என் குழந்தைங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு அவனுங்க எனக்கு 2 பக்க பலமாக இருப்பானுங்க பார்த்துங்க. போதும், எனக்கு அது போதும். முடியலையாம்மா? அவனுக்கு உடம்பு சரியில்லையா? 3 நாளாக ஆகுதுங்க மேம். இது பூசி மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து குளுக்கோஸ் போட்டு 2 நாள் தான் ஆகுது வீட்டுக்கு வந்து. ஏன் பூச்சி மருந்து சாப்பிட்ட? இவர் அசிங்கப்படுத்து தாங்க முடியாமல் சாப்பிட்டோம். இருக்கக்கூடாது. என்ன அசிங்கப்படுத்தினாரு? நாங்கள் கோவிலுக்கு போனோம் மேம். நீங்கள் கோவிலுக்கு போகல, ஊட்டிக்கு தான் போனீங்க சொல்லிட்டாரு அவர்? இல்லைங்க மேம், கோவிலுக்கு தான் மேம் போனோம். அவர் சொல்லிட்டாரேம்மா? இல்லைங்க மேம். உங்கள் வீட்டுக்காரர் இல்லை? ஆமாம், சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. அவங்களும் யாரும் எங்கள் கூட வரலைங்க மேம். வேறு யாரெல்லாம் வந்தாங்க? நானும் என் ஃப்ரெண்டு கௌரி. உங்கள் ஃப்ரெண்டு கௌரினுங்க மேம். அப்புறம் அவங்களோட பக்கத்து கடைக்கார பையன் மேம், அவங்களோட நாத்தனார், கார் டிரைவர். நாங்கள் 5 பேர் தான் மேம் போனோம். இங்கேருந்து நான் ஆற்காடு போயிட்டு, ஆற்காடுலேருந்து ஆற்காடுக்கு போன அப்புறம் தான் மேம் தெரியும் இவங்கெல்லாம் வராங்கன்றது. நானும் கௌரி மட்டும் தான் மேம் ஆற்காடு போனோம். நாத்தனாரெல்லாம் வராங்க வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க மேம். அவங்க அங்கே போயிட்டு ஆற்காடு போன அப்புறம் தான் தெரியும் இவங்கெல்லாம் வர்றது. சரின்ட்டு கோவிலுக்கு தானே போகிறோம், யார் வந்தால் நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம் மேம். திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் கோவிலுக்கு போனோம் மேம். 4 மணிக்கு கிளம்பணும். 4 மணிக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல்ஸ். வெடிக்காலமாக தான் மேம் கோவிலுக்கே போனோம். போயிட்டு அது தலை குளிச்சுட்டு தான் குளத்துல மூழ்கிட்டு அப்புறம் வெளியே வராங்காட்டியும் 10-11 ஆயிடுச்சுங்க மேம் வெளியே வர்றதுக்கு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மேம். சேலத்துக்கு ஏதோ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. திருநள்ளாறு எங்கே இருக்குது? சேலம் எங்கே இருக்குது? சேலத்துக்கு போகலான்னு சொன்னாங்க மேம். சேலத்துக்கு கிளம்பாங்கட்டே சேலத்தில் போயிட்டு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சிங்க மேம்.
வண்டி ரிப்பேர்னா புகை வந்துச்சு சேலத்துல வண்டியில். என்ன கோவில்? வண்டி புகை என்ன வந்துச்சு. கோவில் சேலத்துல? தெரியலைங்க மேம். நான் அதுக்குள்ளே இவர் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கிற எங்கே இருக்கிற. நீங்களா நீ போய் சொன்னது போறோம். இல்லைங்க மேம், நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேளுங்க மேம். இதுதான் சக்கரவர்த்தி தெளிவா சொல்லிட்டாரு. என்னங்க மேம் அந்த சொன்னாங்க? வாட்ச் சாவி எல்லாம் எப்படி உங்க ரூம்குள்ள வந்தது? இல்லைங்க மேம். யார் ரூமில் மேம்? எங்கள் ரூம்லலாம் எதுவுமே இல்லைங்க மேம். 11 மணிக்கு எதுக்கு அவரை கூப்பிட்ட? சத்தியமா எதுவுமே இல்லைங்க மேம். நீங்க கூப்பிடவே இல்லைங்க இல்லையா? மேம். இல்லைங்க மேம். ஏமா போய் சொல்ற? சத்தியமா ஃபோன் பண்ணி கூப்பிடலைங்க மேம். நான் சக்கரவர்த்தி 11 மணிக்கு கூப்பிடல. கூப்பிடலைங்க மேம். அவர் சொன்னாரே 11 மணிக்கு கூப்பிட்டேன். இல்லைங்க மேம். என் எதிர்க்க கூட கூப்பிட்டு கேளுங்க மேம். நான் கூப்பிட்டவே இல்லைங்க மேம் அவங்கள. நான் ஏன் மேம் சரி, இப்ப கூப்பிடுறேன்? நீ சொல்றது போயின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ உண்மையெல்லாம் சொல்லிடுவியா? சொல்றேங்க மேம். ஆ? சரிங்க மேம். சக்கரவர்த்தி, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாங்க? என்னைக்கு 11 மணிக்கு கூப்பிட்டேன் நான். அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து அவன் அடிச்சிட்டான்ட்டு சொன்னீங்களே, நீ கௌரியும் மெட்ராஸ் போயிட்டு சாவறதுக்கு போனீங்க. அது காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணாங்க மேம் இவங்களுக்கு. நான் தனியா இருக்கும்போது ஃபோன் பண்ணலைங்க மேம். கூப்பிட்டியா இல்லையா அவரை? காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது நான் கூப்பிடலைங்க மேம். இவங்க கிட்ட எல்லாம் கூப்பிடவே கூப்பிடலாம் இல்லை, இல்லைங்க. கூப்பிடல கூப்பிடலைங்க மேம். கூப்பிடலாம் கூப்பிடல. ஃபோன் பண்ணாங்க phone பண்ணாங்க. மேம். யாரு போன் பண்ணாங்க? அவங்க இவங்களுக்கு யாரு? கௌரி அவங்க வீடு போய் சொல்லக்கூடாது. இவங்க கூப்பிடல. இவங்க தான் மேடம் ஃபோன் பண்ணாங்க. இவங்க வந்து அழுது இருந்தாங்க. அதோட கௌரி நீ phone போன் பண்ணியா இல்லையா? ஆமாங்க மேம். ஏன் போய் சொன்ன போன் பண்ணலன்னு? மேம் நான் தனியா இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணீங்களாங்க. நான் கூட தனியா இருந்தியா கூட்டத்தோட இருந்தியா எல்லாம் கேட்கல. சரிங்க மேம். நான் இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லையா கேட்டப்ப இல்ல சொன்னேன். நான் அப்படி சொல்லேங்க மேம். நான் கூப்பிட்டது நான் அவங்க பக்கத்து வீடு இவங்களது, அந்த பொண்ணோட பக்கத்து வீடு. அதான் போதும்மா, போய் சொன்னது போதும். போய் சொல்லிட்ட. இல்லைங்க மேம், எல்லா நான் பொய் சொல்லலைங்க ஆதாரம் மேம். உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்கு. உண்மையை சொன்னியானா செட்டில் பண்ணி போலாம். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்க மேம் பொறுமையா. என்ன நடந்துச்சுன்னு. நான் கோவில் திருநள்ளாறு போய் சேலத்துல ஏதோ கோவிலுக்கு போக போறேன்னு சொல்ற. எந்த கோவில்னு கூட உனக்கு தெரியாதான்? அந்த அளவுக்கு அந்த ஒரு மாதிரி phone பண்ணி பிரச்சனை பண்ணாங்க மேம். சக்கரவர்த்திட்ட போனே பண்ணது கிடையாது சொன்னேன். இனிமே எப்படி உன்னை நம்புறது? தனியா இருக்கும்போது ஃபோன் பண்ணேன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க மேம். நான் அங்க ஹாஸ்டல் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன் மேம். இவங்க நான் ஹாஸ்டல் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணேன் மேம். எதுக்கு அவருக்கு போன் பண்ண? கௌரியோட பசங்க பக்கத்துல இருக்கிறாங்க. எங்க பசங்க என்ன எந்த பண்ண- ஹாஸ்டல்ல இருந்தீங்க? நாங்க காஞ்சிபுரத்துல. எதுக்கு? நாங்க இங்கிருந்து இவர் வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு இவர் ஃபோன் பண்ணாரு மேம் எங்க வீட்டுக்காரு. நீ வந்தனா பணத்தோட தான் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி. காஞ்சிபுரத்துல எந்த ஹாஸ்டல்ல இருந்த? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இந்த பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல் மேம். நான் அவர் அப்போ ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்கிற, யார் கொடுக்குற, எங்க தப்பு பண்ணினுக்கிற, இது பண்ற அதை பண்றேன்னு பேசி என்ன ஒரு நிம்மதியாவே உள்ளங்க மேம். என்ன நான் போனதுதான் மேம் தப்பு, வேற எந்த தப்பும் நான் செய்யலைங்க மேம். நீ எதுக்கு இவ்வளவு காசு டிரான்சாக்ஷன் பண்ற? 6 லட்சம் 10 லட்சம் எல்லாம் என்னத்துக்கு மேம்? ம். என்ன லட்சம் கணக்கு? என்னதுங்க மேம் சொல்றீங்க? உன் வீட்டுக்காரருக்கு ஒரு 25 கேள்வி எழுதி வச்சிருக்காரு, உங்கள்ட்ட கேட்கணுமா? கேட்கட்டும் சொல்லவா? கேட்கட்டும் மேம். உண்மையை சொல்லுவீங்களா? சொல்றேங்க மேம். ம். நான் எந்த தப்பும் செய்யலை மேம். இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க மேம். ஐயா இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கணுமா? இல்லை எங்கேயாவது செத்தாலும் தப்பு பண்ணதுனால தான் இந்த பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லுவாங்க. உயிரோடையாவது எங்கேயாவது இருந்துட்டு கொஞ்ச நாள் என் புருஷனுக்கு திருந்தின அப்புறமாவது வரலாம், பசங்க பெரிய ஆள் ஆன அப்புறமாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிடணும்னு சொல்றது அவசரம். இவன் கல்யாணம் போய் மத்தியானமா உட்காந்து ஆகுதுன்னு இருந்தேன் மேம். இவன் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஆகுது நான் இந்த மாதிரி பிரச்சனை குணா நான் போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஃபோன் இருந்தால் கொடுன்ட்டு அவங்க கிட்ட தான் மேம் கேட்டேன். ஃபோன் இல்லைக்கா, சிம் ஒன்றா இருக்குது அப்படின்னா. என் கஷ்டத்தை கேட்டது இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் என் கஷ்டத்துக்கு கேட்க அவங்க கொடுத்தாங்க. சிம்மு தாங்க மேம் கொடுத்தாங்க அவங்க. அதை நான் அதோட வாங்கிக்கிட்டு நேராக பானூர் போயிட்டு மேம். ஏரியே நந்த போனேன் மேம். நந்த போயிட்டு பானத்தில் போயிட்டு எங்கள் கடையில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்து அந்த பொண்ணை தான் மேம் வாங்கிட்டு சொன்னேன். அந்த பொண்ணுக்கிட்டையும் எல்லா பிரச்சனையும் சொன்னேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு சூர்யா, நான் எங்கேயாவது போயிட்டு போகிறேன்னா அந்த பொண்ணுக்கிட்டே சொன்னேன். அப்புறமா தான் சொன்னேன், எங்கே போகிறதுன்னு தெரியல சூர்யா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காவது போயிடுறேன் பெங்களூருக்கு. நீ சாயந்தரம் ஆனா 10 வருஷம் ஒன்னா தானே இருந்தீங்க, ஏன் இப்ப மட்டும் கோவிலுக்கு போய் வந்ததுதான் மேம் பிரச்சனையே. கோவிலுக்கு போனதுனால என் பொண்டாட்டி யாரை இட்டுன்னு ஓட்டான்னு ஊரெல்லாம் இதே மாதிரி சொல்லிட்டாங்க மேம். நான் வரேன், அவசரப்படாத, நான் வந்து சொல்றேன் நாங்கட்டு 2 நாள்ல எங்க சொந்தக்காரர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு ஒரு நாளும், தாம்பரத்துக்கு ஒரு நாளும், ஹாஸ்டல்ல ஒரு நாளும், இங்கேயும் நான் அந்த பொண்ணா கூட சுத்தி நின்றுட்டேன் மேம். செத்துடலாம் வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் இவங்க தொல்லை ஒரு பக்கம். சரி, உன் வீட்டுக்காரர் என்ன இல்லாம கேள்வி கேட்கிறாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லு. நீ சொல்றேன் மேம். இது உங்க பேப்பர், கேள்வி கேட்க வேண்டிய பேப்பர். உள்ள இருக்கு. கேளுங்க மனைவி. முதல்ல கோயிலுக்கு என்னைக்கு போறேன்னு என்கிட்ட சொன்னேன். 12ஆம் தேதி போறேன்னு சொன்னேன். போனது எத்தனாம் தேதி?
8ஆம் தேதி. திடீர்னு இந்த பயணத்தை மாத்தினது யார்? அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? கௌரி. கௌரி இதுக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு. சத்தியமா மேம் கௌரி தான் மேம். சரி ஓகே. எங்கிட்ட எங்க நான் போறேன்னு சொன்னேன்? நிரூபிக்கிறேன். எங்கிட்ட எங்க போறேன்னு சொன்னேன்? திருநள்ளாருக்கு தான் போறேன்னு சொன்னேன். போனது எங்க? திருநள்ளாருக்கு தான் போனோம். திருநள்ளாறு போறவங்க எதுக்காக நீங்க ஆற்காடு போய் இறங்கணும்? ஆற்காடு போய் இறங்கல, ஆற்காடு என்னமோ போய் தான் சொன்ன. ஏறினேன். எது? ஆற்காடு போய் தான் வண்டி ஏறினது. சரி, பானாவரத்து கார் எதுக்கு ஆற்காடு போனோம்? பானாவரத்துல இருந்து ஏறி இப்படியே போயிருக்கலாமே. திருநள்ளாறு போறதுக்கு காஞ்சிபுரம் போனோம். அவங்க நாத்தனார் வராங்கன்னு சொல்றதுக்காக அங்க போனது. யாரு? கௌரி அவங்க சொந்தக்காரெல்லாம் வராங்க, நம்ம அங்க போய் கௌரி அவங்க நாத்தனார்கிட்ட பேசி 9 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீ அடுக்கடுக்கான போய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. உன் இஷ்டத்துக்கு உன் கற்பனைக்கு நாளாயிட்டு நீ இஷ்டத்துக்கு கற்பனை கற்பனை இல்ல. பண்ணிக்கிறேன். நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன். அப்ப சரி என்ன தப்பு ஆதாரத்தோட சொல்றேன்? நிரூபிக்க முடியும். சரி என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. அது பார், என்ன ஆதார் தப்பு பண்ணன்னு சொல்லு. என் வீட்டுல மட்டும் சிசிடிவி கேமரா இருந்திருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது உன் வாயிலிருந்து. சரி, என்ன உன் ஆதாரம் இஷ்டத்துக்கு நீ அதை அதுவே சொல்லுங்க. சொல்லு, காரணம் சொல்லு. ஆதாரம் என்ன சார்? ஆதாரம் நிறைய இருக்கு மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மேடம். திருப்பதி போகும்போது நீ எதுக்காக இவனுக்கு ஃபோன் பண்ண? நான் பண்ணி இது பார், நான் திருப்பதி சன்னிதானத்துல இருக்க சொல்ல ம். நீ இவங்க கூட வீட்டுல இருந்து இருக்கிற. இல்லன்னா சத்தியமா இல்ல. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டுக்க. என் இல்லன்னா பெத்த புள்ள என் கூடவே இருமா. இருக்கிறான். ஒரே அது தலகாணியில ரெண்டு உன் புள்ள ரெண்டு இல்ல. பேர் நானும் என்னைக்கு என் குழந்தையும் குடும்பம் வேணாம் ஆளுக்கு புள்ள பத்து வேணாம்னு சொல்லிட்டு என்னைக்கு நீ வாசப்படி தாண்டி அன்னைக்கே நீ சேர்த்துட்ட. புரியுதா இல்லையா? என்னைக்கு நீ வாசப்படி தாண்டி அன்னைக்கே நீ சேர்த்துட்ட. பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும். புரியுதா இல்லையா? 24 மணி நேரம் உன் கூட தான் அந்த பிள்ளைங்களை பத்தி கடையில. எனக்கு தெரியும். நான் சொல்றது ஒரு 24 மணி நிமிஷம் நேரம் உன் கூட கேட்டுக்க. தான் நீ இருக்கிறேன் நான் எதுக்காக கடையில. அன்னைக்கு ஃபோன் பண்ண? நீ ஃபோன் பண்ணோட பில்லு சத்தியமா நான் போன் பண்ணல நீ பண்ணல ஃபோன் பண்ணல. பண்ணோட பில்லு என்கிட்ட இருக்கு. அது ஆதாரமா நான் நிரூபிக்க எத்தனை முடியும். வந்தா? நான் எத்தனை வந்தா? நான் திருப்பதி போன நைட் என் கூட இருந்தாங்கன்னு நீ நான் சொல்றது சொல்ற. ஒரு நிமிஷம் கேட்டுக்குமா. நீ சொல்லு பண்ணி இரு, அவங்க இரு, இரு, wife இரு, கூட இரு. நீ கேள் பண்ணி. திருப்பதி என் போகும்போது கூட தான் குழந்தை உன் கூட இருந்து இருந்தானா? அவங்க சொல்லு நீ. இரு திருப்பதி போகும்போது உன் கூட இருந்தானா? நான் சனிக்கிழமை திருப்பதி போனேன். அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு எதுக்காக நீ லலித குப்புக்கள் மட்டும் காமிச்ச? சத்தியமா இல்ல. சரி இரு, எங்க அம்மா கூட்டிக்கல. லலித் குப்பல் மட்டும் தான் இருந்தானான்றது நான் அவங்க சொல்றதை கேளும்மா. சொல்லிட்டோம். குழந்தை போய் சொல்ல மாட்டான். புரியுதா இல்லையா? நீ எதுக்கு பேசுறியப்பா? நான் சொல்ல கேட்டுக்க. ஏன் இப்படி பேசுற நீ? நான் என்ன நான் பாவம் பண்ண சொல்றது முடியும் கேளு. நானு? அவன் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அங்க நீ சத்தியமா அவனை லலித் என் அனுப்பிச்சிருக்கிற. கூட நான் சொல்றது கேளு. அங்க அவனை அனுப்பிச்சிருக்கிற நீ. புரியுதா இல்லையா? சரி, சத்தியமா லலித் நான் அவனை குப்பல் உன்ட்டு மட்டும் போல. எதுக்காக அங்க ஒரு அனுப்பணும்? நிமிஷம் பேசுங்க. ஹலோ, யாரு? விஜயன் பேசுறீங்களா? ஆமா. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. போன 8ஆம் தேதி எங்க போனீங்க? டூர் இதுக்கு போயிருந்தாங்க. எங்க டூர் போனீங்க? இங்க கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க சொல்லிட்டு போனாங்க? நீங்க தானே டிரைவர்? என்னது? நீங்க தானே டிரைவர்? டிரைவர் நான் போல. ஆ, இன்னொருத்தன் என் தம்பி ராஜேஷன் ஒருத்தன் போனான். சரி, எந்த ஊருக்கு போனாங்க? இதோ அந்த ஊர் பேர் இல்ல, திருப்பதி போயிட்டு ம், அப்படியே திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்க. சரி, எத்தனை பேர் போனாங்க? 3 பேர் போனாங்க. யாரு யாரு? அவங்க ஃப்ரெண்டு கௌரின்னு ஒருத்தர், ம் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் மேகலாவும், ம் அப்புறம் டிரைவர், அப்புறம் வேற யாரும் போனாங்க. அவ்வளவுதான். வேற யாரு? இல்ல தம்பி தான் போனான், அவனுக்கு தான் தெரியும். இப்ப இவங்க 2 பேர் பேரு மட்டும் கரெக்டா சொல்றீங்க. தம்பி போனாதான். அதான் சொல்றேன். கௌரியோட மேகலாவோட பேரு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல தானே இருக்காங்க. ஆ? ஃப்ரெண்டு தானே தெரியும். அப்ப யாரோட வண்டி? அங்க ஹவுஸ் இவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர். எந்த ஃப்ரெண்டு? அவர் பேரு என்ன? அங்கே பானாத்துல தான் எடுத்தாரு. பாருங்க, எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இன்னும் ஏன் போய் சொல்றீங்க? இல்ல நான் போய் சொல்ல. ம், தம்பி தான் எடுத்துட்டு போனா, அவனுக்கு தான் தெரியும். ஊட்டிக்கு தானே போனாங்க? ஆமா, அதனால போயிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு தான் தெரியும், வேற எதுவும் தெரியும். ஓகே. யாருங்க மேம் பேசுனது? விஜய். அவங்க தான் மேம் வந்தாங்க. அவங்க தம்பி போனாங்கன்னு சொல்றாங்க. ஊட்டிக்கு போனா சொன்னா? ஊட்டி போறாங்கன்னு சொன்னாங்களாம். ஊட்டிக்கு போறேன்னு போயிட்டு சொன்னாங்க வந்தாங்க சொன்னீங்க. மேம். விஜய் வந்தாங்கன்னு சொல்லவே இல்ல. ஆமாங்க மேம், அவங்க வந்தாங்க மேம். ம், ஆமா அவங்க வந்தாங்க. எதுக்கு ஊட்டி போனீங்க? ஊட்டிக்கெல்லாம் போலங்க மேம். நான் சொன்னானே ஊட்டி போறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க மேம். உங்களுக்கு கேட்கலீங்களா மேம்? சொன்னாங்க. அவங்க அப்படிதான் மேம் சொன்னாங்க. ஊட்டிக்கு போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க மேம். ஹலோ ஹலோ விஜய், சொல்லுங்க மேம். நீங்களும் போனீங்களாமே? மேகலா சொன்னாங்க. போனோம். ஆ, போனோம். அப்புறம் ஏன் போய் சொன்னீங்க? அப்புறமா அவங்க திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்க. அப்புறமா தான் போனோம் நாங்க. எங்க போனீங்க? ஊட்டிக்கு. அவங்க போனாங்களா மேம் ஊட்டிக்கு? விஜய், இதெல்லாம் ஒரு அவங்க போனாங்களா மேம் விஜய்? ஊட்டிக்கு?
சொல்லுங்க. ஊட்டிக்கு யார் யாரு போனீங்க? ஊட்டிக்கு போனதை நாங்க 3 பேர் போனோம். நாங்க 4 பேர் போனோம். யாரு 4 பேர்? நானு அப்புறம் மேகலா, அப்புறம் கௌரி, ராஜேஷ். நான் ஊட்டிக்கு எல்லாம் போகலைங்க மேம், சத்தியமா. கேளப்போ. ஹலோ ஹலோ, சத்தியமா சொல்லு, நான் உங்க கூட நான் ஊட்டிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு மனசாட்சியோட பேசுப்பா. ஏன்பா மேலும் மேலும் என்ன போய் சொல்லி என் வாழ்க்கையை கத்து நிக்கிறீங்க? என் கூட யார் வந்தா? என் கூட நீ ஏன் வந்த? நான் அதுவும் மேம் கேக்குறாங்க, நான் வந்தேன்னு சொல்றேன். ராஜேஷ் அவங்க கூட தான் திருவிழாவுக்கு போறதான்னு சொன்னேன் நானு. இப்ப நான் ஊட்டிக்கு வந்தேன்னு சொல்றேன் அவங்க கிட்ட. நாங்க ஃப்ரெண்டால போனோம்மா நாங்க. கேளுங்க மேம். மேம் கௌரி போய் மிரட்டிக்கிறாங்க மேம், விஜய் எல்லாரும் போயிட்டு மிரட்டிக்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா? எனக்கு போலீஸோட உதவி மட்டும் இருந்திருந்தா அத்தனை பேரையும் என்ன இப்படி நானும் கேக்குறேன், உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது? புருஷனும் குழந்தைங்களும் இருக்கும்போது ஊட்டிக்கு போறது எங்கேயுமே போகலைங்க மேம். கோவில் தவிர வேற எதுவும் மேல போய் சொல்லாதேமா. வேற எந்த தப்பும் மேல மேம். இதுக்கு மேல போய் சொல்லாதே. அவங்க மாத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண மாத்தி முடியும்? பேசுவாங்க. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா மேம்? அவங்க ஃப்ரெண்டுங்கள கூட போனோம்னு சொல்றாங்க ஒரு முறை. முன்னாடி கிளியரா சொன்னாரு கோவிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் ஊட்டிக்கு போனோம்னு. நான் கோவிலுக்கு போயிட்டு எத்தனை நாளுங்க மேம் நாங்க ஊட்டிக்கு போயிட முடியும்? திருநள்ளாறு எத்தனை நாள் ஆகும்? கோவிலுக்கு ஊட்டிக்கு எத்தனை நாளுங்க மேம் ஆகும்? சேலத்துக்கு போலாம்னா ஊட்டிக்கு போலாம் மேம். நாங்க சேலத்திலே நின்றுட்டு மேம், வண்டி ரிப்பேர்ல சேலத்திலே இருக்கு மேம் வண்டி. அப்ப ஊட்டிக்கு போகும்போது சேலத்துல வண்டி நின்னுச்சா? ஊட்டிக்கு எல்லாம் போலங்க மேம். நாங்க சேலத்துக்கு தான் மேம், இதுக்கு தான் மேம் போனோம். திருநள்ளாறுக்கு போயிட்டு தான் மேம். அப்புறம் திருநள்ளாறு எங்க இருக்கு, சேலம் எங்க இருக்கு? அதான் மேம் எனக்கு தான் மேம் தெரியும். தெரியாதவங்களோட ஏன் போற? அதுதான் மேம் தப்பு. போனதுதான் மேம் தப்பு. ஒரு பொய் மறைக்க 9 பொய். தெளிவா சொல்லிட்டான் அந்த பையன். போறோம், விட்டுடு. இதுக்கு மேல மானம் போக வேண்டாம். ஏதோ காசு விவகாரம் எல்லாம் சொன்னீங்களா? 6 லட்சம் 10 லட்சம். அது சில விஷயங்கள் நான் அதை ஆறுதலத்தோட தான் உங்ககிட்ட காமிச்சேன். என்ன எழுதியிருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு, இது எங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க, இது எவ்வளவு நாளா இவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க, இந்த காசு இவங்களுக்கு எப்படி வந்தது, இன்னும் எந்த டீடைலுமே தெரியல. அதாவது 2012 6 லட்சம் ரூபாய் போயிருக்கு. சந்தேகப்பட்டு ஒரு வழியாகிட்டா. இப்ப பண வழியில ஒரு வழியாக போறேன். நீ சந்தேகம் நான் கஷ்டப்பட்டு 10 வருஷமா கஷ்டப்பட்டு கொடுத்தேன். அந்த பணத்துக்கு எனக்கு ஒரு இது ஆகுற. நீ 10 வருஷமா நீ கஷ்டப்பட்டு பைத்தியம் சைக்கிள் சொல்லிட்டு வந்துட்டேன். யார் நானு? என்கிட்ட சரியா போய் பேச மாட்டேன்றியே. சரி, ஒருவேளை மனநிலை என்ன பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு அதே அரக்கோணம் மகளிர் ஸ்டேஷன் அவங்க மூலியமா பர்மிஷன் வாங்கினேன். கேஎம்சில் அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு நாளெல்லாம் உட்காந்து வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா குன்னத்தூர் போயிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பேப்பர் உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான், நல்லா பார்த்துக்கோ. இந்த பேப்பர் உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங். சத்தியமா எந்த கிடையாது. எது இந்த ஒன்று கிடையாது. சத்தியமா எந்த கிடையாது. கையில கொடுங்க. கொடு, நான் எழுதுறேன். சத்தியமா நான் எழுதல மேம். இந்த பேப்பர் அந்த நோட்ல இருந்து அவ ரொம்ப முடியாம இருக்கா. சத்தியமா எனக்கு தெரியாது மேம். இது எல்லாமே சொட்டை மேம். அவன் சொல்றது எல்லாமே போய் மேம். நான் சொல்றது போய் நீ சொல்றது உண்மை. மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இப்போ இதுதான். அந்த மொபைல் நீங்க வெளியே போங்க. தேவையில்லாம அங்க வாழ்க்கைக்குள்ள நுழையாதீங்க. அத்தனை பேரோட வாய்ஸ் அநியாயத்துக்கு போய் மேம் எல்லாமே போய் மேம் எல்லாமே கட்டுக்காது மேம். என்ன கோயிலுக்கு அனுப்புறேன் நினைச்சிட்டு யாரையிட்டு நோட்டா யாரையிட்டுன்னு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி நசிங்க பத்தது எல்லாமே. நான் எப்படி மானத்தோட வாழ போறேன்? அந்த விஜய் அப்படி சொல்றாரு நீ ஊட்டிக்கு போனேன்னு. சத்தியமா நான் ஊட்டிக்கு போல மேம். என்ன நம்புங்க மேம். நீங்களாவது நான் ஊட்டிக்கு போனதே இல்லை மேம் இது வரைக்கும். சரிம்மா, திருநள்ளாறு போறதுன்னா பஸ்ல போக வேண்டியதானே? ஏன் கார்ல போனீங்க? சீக்கிரம் போயிட்டு வரணுன்றதுக்கு தான் மேம் போனோம். ஏன் பஸ்ல போனா சீக்கிரம்? எனக்கு தெரியாதுங்க மேம். பஸ்ல போனது வழியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேம். அவங்க கூப்பிட்டாங்கன்றதுனால தான் மேம் நான் போனேன். நான் போனதான் மேம் தப்பு. இப்போ வேற எதுவுமே எனக்கு தெரியல மேம். வேற எந்த தப்புனா பண்ணல மேம். அவ்வளவுதான் மேம். அவங்க சூழ்நிலத்துக்கு கொண்டு என்ன ஆளாக்கினாங்களா எனக்கு தெரியாது மேம். அவங்க தப்பு பண்ணறதுக்கு உங்களை கூட்டிட்டு அதுதான் மேம் நான் கேக்குறேன். அவங்க சூழ்நிலத்துக்கு என்ன ஆளாக்கினாங்களா என்னன்னு தெரியாது மேம். ஆனா என்ன இது நடுப்பத்துல மாட்டின்னு வச்சுன்னு நான் ஒரு ஆள் தான் மேம். வேற யாரும் கிடையாது மேம். நீங்க கௌரி கிட்ட கூட கேளுங்க மேம். இந்த பாருங்க, 8/8/2012 6 லட்சம் ரூபாய். இது எங்க போயிருந்தது? இது யார் பேப்பர்? என்ன பேப்பர்? எங்க நோட் பேப்பர்? 30/6/2013 வரை அசல் 6 லட்சம், 11 மாசம் வட்டி 1,32,000 ரூபாய். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. அநியாயத்துக்கு பேப்பர் மேம் இதெல்லாம். திருட்டு லக்கடி பேப்பர் மேம் இதெல்லாம். எங்க இருந்து கிச்சன் வந்து யாரு ஏமாத்தி நிக்கிறாங்க தெரியல மேம். நான் கஷ்டப்பட்டு சீக்கிரம் வரும். நான் கஷ்டப்பட்டு குத்து போன உனக்கு எனக்கே வேலை காமிக்குதுவா.
சரி, நான் சொல்றதுக்கு இல்லை, பழைய கதையெல்லாம் பேசாதே. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இப்படி தெரியாம ஒருத்தரோட கார்ல போறது இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு, நான் ஒத்துக்கிறேன் மேம், தப்பு. அதுவும் இல்ல, யாருன்னு தெரியாத ஆம்பளைங்க கூட நீங்க எப்படி போவீங்க? நான் அங்க போனப்பதான் தெரியும் அவங்க வராங்கன்றது. அதுதான் தப்பாச்சு. விஜயங்கிறது வேற, அந்த கௌரி வேற யாரு? அவங்க நாத்தனாரு எல்லாம் இல்ல, 2 ஆம்பளைங்க தான் வந்து. இல்லைங்க மேம், விஜய் சொல்றது கேளுங்க மேம். அவங்க என்ன தெரியுமா சொல்ற, கௌரி எங்க நாத்தனார் கூப்பிட்டு வச்சுன்னு நீ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர வைக்காத, நான் எங்க வீட்டுக்கார கூட மறுபடியும் போய் சொல்ற பத்தியா? மறுபடியும் போய் சொல்ற பத்தியா? நான் சொல்றதை நம்புங்க மேம், நாங்க தான் மேம் போனோம். வாய் கூசாம போய் சொல்றேன் மணி. இதுக்கு மேல நான் மேம் சொல்ல முடியும். நானு தப்பான வழிக்கெல்லாம் நான் போகலைங்க மேம். நான் போனது தப்புன்னு தான் சொல்றேன் மேம். அதுதான் சொல்றோம்மா, நீ தப்பு பண்ண போல மேம். நீ தப்பா பண்ணின, நீ தப்பான விஷயம் பண்ண நான் சொல்லல. 2 ஆம்பளைங்க கூட நீங்க 2 பொம்பளை பசங்க எதுக்கு போறீங்க? அது கார்ல ஏன் போறீங்க? கோயிலுக்கு போனோம்னா பஸ்ல போகணும். தப்புமா, நீ செஞ்சது தப்பு. அதுதான் நான் சொல்றேன். நீ தப்பான பொண்ணு, நீ தப்பானவரோட பொண்ணு எல்லாம் நான் சொல்லல. நான் செஞ்ச தப்பு நானே ஒத்துக்கிறேன் மேம். நான் அதே அவர்கிட்டே சொல்லிட்டேன் மேம், நான் தப்பு, நான் போந்த தப்பு, போந்த தப்புன்னு. உனக்கு ஏன் அப்படி ஒரு ஆசை வந்தது அவங்க கூட கார்ல போனோன்னு? கோவிலுக்கு போனதுனால தான் மேம். எங்கேயுமே போக மாட்டேமே, கடையிலேயே அஞ்சு கிடக்குறமே, போலான்ற ஒரு ஆசையில தான் மேம் போனேன். இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன் மேம். எங்கேயும் போக மாட்டேன். திருப்பதி கூப்பிட்டார்ல, திருப்பதிக்கு முன்ன ஒரு டைம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் மேம். போயிட்டு வந்த மறுநாளே சண்டை மேம். இவர் வந்து எங்க ஊர் பொண்ணை கிட்ட தொடர்பு 5 சவரனாக்க அந்த பொண்ணு குத்துக்குது. திருப்பதியில இருக்கும்போதே ஃபோன் வச்சு மேம், யாருன்னு கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மேம். அப்புறம் நான் வீட்டில் வந்து கேட்டு பார்த்து பிரச்சனை அதிகமாச்சு. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம உங்க ஊர்ல ஒரு பொண்ணோட பேசுறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பயே போயிட்டு நான் கேட்டேன், அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டேன், இவருக்கிட்டையும் கேட்டேன். ஆமான்னு சொல்லிட்டு ஒத்திக்கினாங்க. நீ என்ன பண்ணிக்கிற, நான் 5 சவர நகை குத்துக்கிறேன், 5 சவர நகை வாங்கிக்கணும்னு சொன்னார் மேம் இவரு அந்த பொண்ணுகிட்ட. உடனே 50,000 ரூபாய் டிஎஃப்டி காசு வாங்கி நானும் இவரும் போயிட்டு நெம்மில் போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து அந்த நகை மூட்டின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட குத்துட்டு அவங்க நாத்தனார்கிட்ட சொல்லிட்டு, என் வாழ்க்கையே நான் போராடி தேடி எடுத்துக்கினேன், என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, எனக்கு அப்பா அண்ணன் இங்கே யாரும் கிடையாது, நீ ஏன்ப்பா என் வாழ்க்கையில் குறுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி அவங்க காசு அவங்க நகை அவங்க கையில் குத்துட்டு அவங்க நாத்தனார்கிட்ட சொல்லி விட்டு அதான் நான் வந்துட்டேன் மேம். அன்னைக்கு நைட் அன்னைக்கு வந்து காலையில் வாயில் மூங்கில் ரத்தம் வர கஷ்டம் மேம். நீ தாண்டி பச்சை, நீ தான் அவளை சொல்கிற, அவள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எனக்கு கேட்டு வச்சார் மேம். அதோட நான் பண்ணேன், அரளியில் குடிச்சிட்டு மேம். நான் போயிட்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அரளியில் குடிச்சிட்டு வாலாஜி ஹாஸ்பிட்டலில் 3 நாள் சேர்த்து வச்சுருந்தாங்க மேம். அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு குளுக்கோஸ் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தார் மேம். அப்புறமா கொஞ்சமாக திருந்தினார் மேம். அதனால தான் நான் சொன்னேன், திருப்பதி போய் வந்து என்ன பட்டதே போதும், அதனால தான் நான் வரலன்னு, அதனால தான் மேம் நான் வரலன்னு சொன்னேன். இவ்வளோ பிரச்சனை ஆச்சு வானா அப்படின்னு சொன்னேன். இவரையும் போவானான் தான் மேம் சொன்னேன். நான் எனக்கு கனவுல வந்து மாடு குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் சரி போய் வரது போய் வா அப்படின்னு. சரி நல்லா தீவின்னு கூட்டின்னு போறியா அப்படின்னு, யாரை கூட்டின்னு போற அப்படின்னு சொன்னதுக்கு, தனியாக பார்த்துக்கு வெறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சின்ன பண்ண கூட்டின்னு போறான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க மேம். இதுதான் மேம் நடந்தது. இவரே கதையா கட்டுறேன் மேம். நைட்ல கூட நான் தனியா நான் வீட்டுக்கு வர சொல்ல கூட நான் ஃபோன் பேசி தான் மேம் நானும் என் பையனை வீட்டுக்கு வந்தான். சரி, நீ அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு எதுக்கு அவரை கூப்பிட்ட? என்னைக்கு நைட்டுங்க மேம்? அந்த பையனை என்னைக்கு நைட்டுங்க மேம்? என்னைக்குன்னு சொல்லுங்க மேம். நீ என்னைக்கு நைட்டு கூப்பிட்ட 11 மணிக்கு? நைட்டு நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது நைட்ல போன் பண்ணி கூப்பிடலங்க. அவங்க பேசுறதுக்கோசம் அவங்க பேசினாங்க, நான் கூப்பிடல மேம். இப்ப கூட சொல்றேன், நான் 11 மணிக்கு போன் பண்ணது உண்மை. அவங்க பசங்களை பார்க்கறதுக்கோசம் கௌரி அவங்க பக்கத்துல என்ன நம்பர் கேட்டதுன்னா நான் இவங்க நம்பர் கொடுத்தேன். இவங்க இருக்கிறாங்க பாரு கௌரி, விசாரிச்சுக்கோ வேணும்ன்றதுக்கோசம் தான் மேம் நான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அப்போ கூட நான் பேசலைங்க மேம் அவங்க கிட்ட. இப்போ அவங்க சொன்னாங்க கவனிச்சிக்கலாம் மேம், அவங்க தான் பேசினாங்க அவங்க கிட்ட, நான் பேசவே இல்லைங்க மேம். 11 மணி நைட்ல நான் ஃபோன் பண்ணி எப்படி மேம் நான் கூப்பிட முடியும்? போய் சொல்றேன், நீ உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. சும்மா அதை தோண்ட வேண்டாம். நான் என்ன மேம் போய் சொல்றேன்? விடுமா, சும்மா பேசல சொன்னா, முதல்ல கூப்பிடல சொன்னா, தனியா கூப்பிடல சொன்னா, என்னங்க வேணும் உங்களுக்கு? பணத்தை பற்றி நான் கேட்டால் அவங்க திரும்ப எதுவும் சொல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் பசங்க வேணும், அவ்வளோதான் முடிஞ்சு. அது தவிர வேறு எதுவும் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. எனக்கு என் பசங்க மட்டும் போதும். எந்த தப்பு செய்யல நம்பவா மேடம், நான் இப்போ கேட்குறது அது மட்டும்தான். எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. என் பசங்களோட நான் கோயிலுக்கு வந்துதான் தப்பு. சத்தியமான எந்த தப்பு செய்யல. என் வாழ்க்கை அநியாயத்து கிடையாது பண்ண, எந்த தப்பு செய்யலவா. சரி,
அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா ஏத்துப்பீங்களா? சான்ஸே இல்லை மேடம். அதோட நான் இங்கே மேம் எந்த பொய்யும் சொல்ல மேம், என்ன நம்புங்க மேம். நீங்க நிச்சயமா நீ போய் மனுஷனுக்கு சொல்ற. 2 விஷயம் முக்கியம் மேடம். எங்க கிட்டே 10 வாட்டி நீ போய் சொல்லியாச்சு. மனுஷனுக்கு 2 விஷயம் முக்கியம். என்ன? ஒன்று தன்மானம், 2வது சொல். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த தொடர்பும் இருந்தது இல்லையா? தாராளமாக அவங்கள சொல்லுங்க. சொன்னாங்களே ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தது. எப்போ? 5 பவுன் வாங்கினீங்க. 5 பவுன் அந்த பொண்ணுகிட்ட வாங்கினீங்கன்னு. பொண்ணுகிட்ட வாங்கினேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறவங்களை இஸ்து வர்றாங்க. அதையும் நான் நிரூபிக்கட்டுமா? இன்னார்கிட்ட யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கட்டுமா? அதுவும் யாருக்கிட்ட தெரிஞ்சு வாங்கணும்னு நான் நீ நிரூபிக்கட்டுமா? பண்றது நியாயம் நிரூபிக்கிறேன், நான் சொல்றது நியாயம் நீ ஒத்துக்க மாட்டேன்ற. ஏன் மேடம், நான் வியாபாரத்துக்காக அந்த ஊர்ல எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கிருக்கேன், எத்தனை பேர்கிட்ட கொடுத்துருக்கேன். புரியுதா இல்லையா? தப்பான கணக்கா வேற அப்படின்னா யாருக்கிட்ட என்ன வாங்கிட்டு இருக்கிறேன்? நான் என்ன தப்பு பண்ணிக்கிறேன்? பண்ணதெல்லாம் போதும். புரியுதா இல்லையா? நான் என் பொண்டாட்டி சேர்த்து பல நாளாச்சு. இதுக்கு மேல வந்து எதை பத்தி பேசி என்ன வந்து தயவு செஞ்சு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீ மிரட்டினதான் நான் ஊர் அநியாயப்பட்டேன். நான் எந்த தப்பான தேவையில்லாத ஃபாலோ விஷயம் பண்ணானு. மேடம். எனக்கு தேவை என் குழந்தைங்க. என் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? 10 வருஷம் அது வர 26 வந்தா கல்யாணம் ஆகி இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆதரவு இருந்தாலும் தாராளமா சொல்ல நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? ஒருவேளை அவங்க தப்பு பண்ணாம நீங்க தண்டிக்கிறீங்கன்னா? அவங்க தப்பு பண்ணாங்கன்றத நான் நிரூபிக்கிறேன் மேடம். தப்பு பண்ணாம அவங்க தண்டிக்கிறேன்னு நான் சொல்லல. தப்பு பண்ணாதனால மேபி உங்க கற்பனை மட்டும் இருந்தா கற்பனைன்றதை என்னால நெஞ்சு கற்பனைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்துல நீ நிச்சயமா போய் சொல்ற. விஜய் சொன்னாரு, இந்த பையன் சொன்னா, அப்புறம் நீ பேசி இருக்க, 11 மணிக்கு அவரை கூப்பிட்டு இருக்க. முதல்ல கூப்பிடல மேம் அவரை, நான் போன் பண்ணல. மறுபடியும் போய் சொல்ல. போதும் மேடம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசினு. எனக்கு என் குழந்தைங்க மட்டும் போதும் மேடம். அவ்வளவுதான் முடிஞ்சு. என் குழந்தைங்களை வச்சு நான் பாத்துக்க தெரியும் மேடம். இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லாத விஷயம். கோர்ட் மூலியமா நான் டைவர்ஸ் கூட வாங்கிக்கிறேன். அதுதான் கரெக்ட். என்னால அதான் பண்ண முடியும். குழந்தைங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன். என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. நீ உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கலாம். சரி, அந்த கௌரி தான் உன்னை வழி மாறி கொண்டு போனானா நீ அதை சொல்லி இருக்கணும். அதே நீ சொல்லறது அவங்க இதுக்கு என்ன கூட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியல மேம். அவ்வளவுதான் மேம் நடந்தது. கௌரி வந்து தப்பான விஷயங்கள் பண்றாங்க. அவங்க தப்பானவங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா நீ அந்த உண்மையை ஒத்துக்கிறது இல்ல. ஏதோ சொல்லி உன்னை அட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கா. அதை நீ சொல்லியிருந்தேன்னா உன் புருஷன்ட்ட நாங்க பேசியிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. இந்த பொம்பளை லேடிஸை வந்து கவர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி நிறைய காசு பண்ணலாம் சொல்லி அவங்கள தப்பான விஷயங்கள்ல கொண்டு போய் விடுறது. மாட்டிக்கிறாங்க இவங்களும். இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான்னு நம்ம சொல்லலை, ஆனா நிச்சயமா போய் சொல்றா. என்ன உண்மைன்னு அவ சொல்லிட்டா நமக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். போய் சொல்றதுனால கோவம் வருது. ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ண முடியல, ஏன்னா நமக்கு உண்மை தெரியல. மாத்தி 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 சொல்றா அவ. நான் தனியா இருக்கும் போது கூப்பிடல, கௌரியோட இருந்தப்ப கூப்பிட்டேன்னு சொன்னான். அப்புறம் நான் அவர்கிட்ட போய் எதுக்கு சாகரேன்னு சொன்னேன்னு கேட்டா, இல்ல நான் கௌரிகிட்ட தான் சொன்னேன். கௌரிகிட்ட சொல்றதுவே எதுக்கு அவருக்கு போன் போட்டு சொல்லணும்? அவங்க கிட்ட போன் பண்ணி அது மாதிரி விஜய் சொல்றான் கிளியரா 4 பேர் போனோம். முதல்ல திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்க, அப்புறம் ஊட்டி போனோம். இதெல்லாம் நிறைய போய் இருக்குதுக்குள்ள. என்ன உண்மைன்னு அவங்க சொல்லறது இல்ல. சொன்னாதான் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். நான் இதுக்கு மேல எதுவும் இல்லை மேம் என்கிட்ட சொல்றதுக்கு. நான் சொல்றதெல்லாம் அவ்வளவுதான் மேம். கிளம்புமா, தப்பு பண்ணல மேம். கிளம்புமா. நான் என்ன பண்ண முடியும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல மேம். நானு என்ன நம்புங்க மேம். நான் யாரும் அவங்க கூட நான் கோயிலுக்கு போனதுதான் மேம் தப்பு. நான் நம்பிட்டு என்னம்மா ஆக அவங்க போகுது? தப்பு உன் புருஷனை நம்பணும்ல. உன் புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு தானே நம்ம பார்த்தோம். நான் தப்பு பண்ணல மேம். நான் சொல்றது புரிஞ்சுங்க மேம். நான் சொல்றதெல்லாம் அதான் மேம். அவ குழந்தைங்கிட்ட பேசினது மேம். அவங்க நம்பர் பேசுனதே தப்பா மேம். ஆனா அவர் அப்படி சொல்லலையேம்மா. நீ ஏதோ கூப்பிட்டு சாக போறேன்னு சொன்னேன்னு தானே சொன்னாரு. கிட்ட சொல்லலையா மேம்? நம்ம கூட நான் கௌரிட்டு தான் இவ்வளவு ஆமத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கவே முடியாது. நீங்க தான் போன் போட்டிருக்கீங்க. நீங்க தான் போன் போட்டிருக்கீங்க. சக்கரவர்த்தியோட வாட்ச், சாவி, அவங்க வைஃப் ஆமான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு எதிர்தாம்மா. சாவி எல்லாம் எதுவும் இல்லை, வாட்ச் எல்லாம் எதுவும் கிடையாது மேம் என்கிட்ட. நான் எதுவும் வச்சு நின்றது இல்லை மேம். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இந்த அரங்குல நீ உன் மனசுல இருக்கிறது நீ பொய்யத்தான் மறுபடியும் சொல்ற. எங்கள்கிட்டயும் பொய்ய சொல்ற. நாங்க என்ன பண்ண முடியும்? நீ கிளம்புமா.
ஆண்கள் தப்பு பண்ணும்போது நம்ம எவ்வளோ கேள்வி கேட்குறோம், அது மாதிரி பெண்கள் தப்பு பண்ணாலும் நம்ம கேட்டுதானே ஆகணும். அவன் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஆதாரம் வச்சிருக்காரு, இன்னும் நிறைய இருக்கு சொல்றாரு. நம்ம வந்து அது தோண்ட முடியாது, ஒரு அளவுக்கு தான் கேட்க முடியும். அவ வந்து சொல்லியிருக்கலாம் உண்மையா என்ன நடந்ததுன்னு. நிச்சயமா அவ அந்த ட்ரிப்பு போயிருக்கா. அந்த விஜய்ங்கிறவர் சொன்னாரு, இப்படி நாங்க ஊட்டிக்கு போனோம்னு முதல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த பொண்ணு இங்க இருக்கா தெரிஞ்சதும் மாத்திக்கிட்டாரு. மறுபடியும் இல்ல முதல்ல திருநள்ளாறு போனோம் அப்புறம் ஊட்டிக்கு போனோம் சொன்னாரு. என்னோட பிரச்சனை என்னன்னா, தெரியாதவங்க ஒருத்தரோட, அதுவும் 2 ஆம்பளைங்களோட இந்த 2 பொண்ணுங்க ஏன் போனாங்க, அதுவும் கார்ல, அதுவும் நைட் டிராவல். கோயிலுக்கு போறதானா பஸ்ல போலாமே பப்ளிக்கோட, ஏன் காரு? அங்க இன்னொரு தவறு நடந்திருக்கு. அது இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம கண்ணால பார்க்கல. ஆனா அத்தனை ஆதாரங்களும் அவளுக்கு எதிரா இருக்கு. அன்னைக்கு நடந்த விஷயம், அந்த கோவில் சம்பவம் வந்து அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மம் என்னதுன்னு அவ சொல்லவே மாட்டேங்கிறா. உள்ள வரும்போது முடியாத மாதிரி வந்தா, ஆனா வெளியே நடக்கும்போது நார்மலா நடந்து போறா. ஸோ நிறைய கள்ளங்கபடம் இருக்கு. அதை மீறியும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஒன்று இருக்குல்ல, ஒருவேளை அவ நல்ல பொண்ணு, அவர் கற்பனை பண்ணி கூட செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்படிதான் நமக்கு நம்ப தோணுது. ஆனா அதை மீறிதான் அத்தனை ஆதாரங்களும் இருக்கு. அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம், நடந்தது நடந்து போச்சு, மன்னிச்சு மறந்து நீங்க ஒன்னா வாழறீங்களான்னு. ஒருவேளை அந்த பொண்ணு உண்மை சொல்லியிருந்தான்னா அவர் ஒத்துன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவ சொல்லலை. ஏன் அவ அந்த கௌரி அவளை ப்ரொடெக்ட் பண்றா? கௌரி யாரு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஃபோன் அடிச்சா எந்த நம்பர்ல இருந்து அடிச்சாலும் நாட் ரீச்சபிள் ஆக்கி விடுற, அந்த கால் பாரிங் பண்ணி விடுறா. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்திருந்தோம் நம்ம, இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஆசை காமிச்சு கூட்டிட்டு போய் தப்பான விஷயங்களை பண்ண வைக்கிறது. அது மாதிரி ஏதாதா தெரியல. அவளுக்கு தெரியும் எது உண்மை எது போயின்னு. அவங்க புருஷன்ட்ட சொல்லியிருக்கோம், சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ பண்ணுங்க, இந்த நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.